லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏண்டா அவ என்ன இவ்வளவு தூரம் அவமானப்படுத்திட்டு இருக்கா? உனக்கு இப்ப வேட்டி கேக்குதா? டேய் அண்ணே 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 அவங்க பண்றாங்களோ இல்லையோ நீ நல்லா பண்றனே. அண்ணி நாங்க வர்றோம். நீ சூப்பரா வர்றோம். நீ ஏய் நான் மானஸ்தண்டி உனக்கு இருக்கு. யார பாத்துக்கிட்டு இருக்கா? ஏண்டி மெஸ்ல அவ்வளவு வேலை கிடக்கு, இங்க நின்னு யார பாத்துட்டு இருக்க? சாந்தக்கா, சக்தி வெற்றியை பாக்குறதுக்காக போனா வெற்றியை கூட கூட்டிட்டு வருவாளா இல்ல அவ தனியா வருவாளான்னு பாத்துட்டு இருக்க. அது எப்படி சக்தி புருஷனை கூட்டிட்டு வராம இருப்பா? என்னடி நீ? அட போக்கா, அவங்க 2 பேரும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிறத பாக்கும்போது நிஜமாவே சண்டை போட்டுக்கிறாங்களா இல்ல அவங்க பாசத்துல சண்டை போடுறாங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பாம்புன்னு பயப்படவும் முடியல, கயிறுன்னு தாண்டிட்டு போகவும் முடியல. நானும் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு சக்தி வரட்டும், நான் பேசுறேன் அவகிட்ட. சாந்தக்கா, வெற்றி வராரு. ஐயோ வாங்க மருமவனே. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் மரும புள்ள இப்படி வந்திருக்காரு? ஹலோ, என்ன 2 பேரும் அப்படி திரும்பி நிக்கிறீங்க? ஐயோ போங்க மருமவனே, எனக்கு வெக்கமா வருது. நானே சம கோவத்தில் இருக்கேன்க்கா. பசி வேற வயித்த கிள்ளுதுக்கா. ஒழுங்கா போய் சாப்பாடு போற வழியை பாருங்க, இல்ல இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. சாந்தக்கா, இந்த ட்ரெஸ்ல அவர் மெஸ்ஸுக்கு போறேங்கிறாரு, ஏதாவது பண்ணுங்க. நான் என்ன பண்ணட்டும்? இவர் இப்படி வந்ததை ஊரே பாத்துருச்சு. நம்ம மெஸ்ல இருக்கிறவங்களும் பாத்துட்டு போகட்டும், விடு. அக்கா பசிக்குது, வாங்க. இரு இரு, இந்த ட்ரெஸ்ல எங்க போற? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன இப்போ? எதுக்கு இத்தனை ஒரு என்ன கேளு போதும். ஏய் என்னடி சக்தி, மருமக இப்படி வந்து நிக்குது, முதல்ல அவருக்கு ஒரு வேட்டி எடுத்து கொடு. நீங்க வேறக்கா, இது வரைக்கும் நான் 2 வேட்டி கொடுத்துட்டேன். அத கோவத்துல கிழிச்சு போட்டுட்டாரு. ஐயோ அவ்வளவு பெரிய கோவக்காரரே மருமக. என்ன சக்தி சொல்ற? வேஷ்டியை கிழிச்சு போட்டுட்டாரா? ஆமாக்கா, இவரு மானஸ்தரம். நான் கொடுத்த வேட்டியெல்லாம் கட்டிக்க மாட்டாராம். ஆனா ஊர்ல இத்தனை பேர் பார்த்து இவர் மானம் போனாலும் போலாமா. ஆனா நான் வேட்டி கொடுத்து அதை வாங்கி கட்டிக்கிட்டா இவர் மனம் போக கூடாதான். இது என்னடி ஊர்ல இல்லாத புது கதையா இருக்கு? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லி தொலையேன். இதுக்கு மேல சொல்ல எனக்கு தெம்பில்லக்கா, நீயே இவர்கிட்ட கேட்டுக்கோ. அவ கிடக்குறா மருமவனே, நான் உங்களுக்கு வேட்டி எடுத்து தரேன். இந்தாங்க போட்டுக்குங்க. சாந்தக்கா, நீங்க ஏன் வெக்கப்படுறீங்க? இவனே வெக்கம் இல்லாம நிக்கிறான், உங்களுக்கு என்ன? அட நீ சும்மா இரு மருமவனே, அவ கிடக்குறா. இந்தாங்க, இதை ரூம்ல போய் கட்டிட்டு வாங்க. இந்தாங்க வாங்கிக்குங்க. கொடுங்கக்கா. உள்ள போய் மாத்திட்டு வாங்க. பேசாம இரு, அவர் போய் மாத்திட்டு வரட்டும். மருமவன் எதனா சொன்னா அவ்வளவுதான். ஐயோ ராசா மருமவனே, இது எவ்வளவு அம்சமா இருக்கு தெரியுமா? இதை விட்டுட்டு டவுசர் போட்டு அலையறீங்களே. சரி சரி, அப்படியே சாப்பிட எடுங்க. மருமவனே, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும். நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க. அத சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னக்கா, நீங்க சொல்ற பில்டப் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க. சொல்லுங்கக்கா.
என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. நல்லா கேட்டுக்குங்க, நீங்க கவலைப்பட்டதெல்லாம் போதும். இனிமே நீங்க யாரும் எதுக்கும் வருத்தப்படக்கூடாது. எங்க அக்கா அதான் உங்க அம்மா தாயே பரமேஸ்வரி, இந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கம்மா. மீனாட்சி அம்மா வந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அப்பாடா. ஏய், ஆனா உனக்கு இருக்குடி. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் நாளைக்கு காலைல வரேன். தம்பி சாப்பிடாமலே போறீங்களே. அது பரவாயில்லக்கா, விடுங்கக்கா. ஆத்தா, மீனாட்சி அக்காவை பத்திரமா வீட்டுக்கு கொண்டாந்து சேர்க்க போற. உனக்கு ரொம்ப நன்றி அம்மா. வாங்க அம்மா. இந்த பிள்ளைங்க முகத்துல எல்லாம் இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இந்த சந்தோஷம் என்னைக்கும் நிலைச்சிருக்கணும்மா. யமுனா, சக்தி, எல்லாரும் சாமியை கும்பிட்டுக்குங்க. அம்மாவை திருப்பி நல்லபடியா அனுப்புனதுக்கு சாமியை நல்லா கும்பிட்டுக்குங்கம்மா. அக்கா, எங்களுக்கு அம்மா இல்லாத குறைய இத்தனை நாளா நீங்க தான் தீர்த்து வச்சுங்க. நாங்க தாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏய், இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா எனக்கு அழுகையா வந்துரும் பாத்துக்க. இத்தனை நாள் நீங்க சோகத்துல அழுதீங்க, இன்னைக்கு சந்தோஷத்துல அழுவீங்க. அது தப்பே இல்லை. சரி சரி, மீனாட்சி அக்கா வரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடணும். போங்க போங்க, முதல்ல அதுக்கு மெஸ் சுத்தமா இருக்கணும். மெஸ்ஸ நீட்டா வச்சுக்கிட்டாதான் மீனாட்சி அக்காவுக்கு பிடிக்கும்.
ஞாபகம் இருக்கா? இங்க பாரு, இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம் புஷ்பா? நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, வீணா என்கிட்ட வம்புழுக்காத. யோ நில்லியா, துரைக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அத சொல்லிட்டு அப்புறம் போ. அதான் நான் வந்து சொல்றேன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் முடியாது. நீ சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனா போதும். யோ, எதுக்கு தேவையில்லாம காலங்காத்தால வம்புழுக்கிற? இங்க பாரு, எனக்கு நேரம் ஆகுது, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன முழிக்கிற? உன் மொத பொண்டாட்டிய ஒரு 5 நிமிஷம் லேட்டா போய் பார்த்தா உன் தலையில இருக்கிற கிரீடம் சரிஞ்சிருமா என்ன? இந்த புஷ்பாவுக்கு தெரியாம இந்த ஊர்லயே எதுவுமே நடக்காது. அப்படி இருக்கும்போது என் வீட்டுல மட்டும் அது எப்படி நடக்கும்? என்ன, உன் பொண்டாட்டி மீனாட்சிய பார்க்க தானே போற? அதுதான் தெரிஞ்சுக்கிட்டேல, அப்புறம் என்ன? அது எப்படியா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த மீனாட்சி முன்னாடி நின்னு ஈன்னு இழிச்சுக்கிட்டு நிக்க முடியுது உன்னால? சரி, அவ என்னைக்காவது உன்னை ஒரு மனுஷனாவது மதிச்சிருப்பாளா? அவ மதிச்சா, நான் தான் அவளை ஒரு மனுஷியா கூட மதிக்கல. உன் கூட சேர்ந்துக்கிட்டு அவளை கொல்ல பார்த்தேன் பாரு, அதுதான் அவ கோவிச்சுக்கிட்டு போயிட்டா. இப்ப அவ பிள்ளைங்களுக்காக திரும்ப வர்றா. இப்ப போய் நான் அவளை பார்த்து மன்னிப்பு கேட்கலன்னு வையி, எனக்கு மனுஷனா இருக்க கூட தகுதி இல்ல. இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு, ஆனா என்ன மட்டும் கேவலமா நடக்கும். நானா உன்னைய கேவலமா நடத்தினேன்? நீ ஊர்ல போய் கேட்டு பாரு, யாரு யார கேவலமா நடத்துனாங்கன்னு இந்த ஊரே சொல்லும். நீ என்னைய புருஷனா இல்ல, ஒரு ஆம்பளையா கூட மதிக்கிறது கிடையாது. ஆனா மீனாட்சி உன்னைய மாதிரி எல்லாம் கிடையாது. நான் அவளுக்கு எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்துருக்கேன். எங்க பிள்ளைங்க கல்யாணத்துக்கு வீடேறி வந்து மதிச்சு கூப்பிட்டா. அவ எங்க, நீ எங்க? ஏய், அவளையும் என்னையும் ஒப்பிட்டு பேசின அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இதுக்கு தான் நான் அப்பவே கிளம்புறேன்னு சொன்னேன். நீயே பேசி பிரச்சனையை இழுத்து விட்டுட்டு இப்ப திட்ட ஆரம்பிக்கிற பத்தியா? புஷ்பா, எனக்கு தெரிஞ்சு உனக்கு ரத்த கொதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பேசாம ஒரு நல்ல டாக்டரா பார்த்து கன்சல்ட் பண்ணு. இல்லைன்னு வச்சுக்க ஹார்ட் அட்டாக் வந்துடும். புஷ்பா, வரட்டுமா? ஊர்ல இருக்கிற வியாதி எல்லாம் நீ வச்சுக்கிட்டு எனக்கு பிபி நெஞ்சுவலி எல்லாம் வந்துருமா? இருயா, உனக்கு கொடுக்கற டார்ச்சர்ல நானே நெஞ்சுவலி வர வைக்கிறேன். வரேன் இரு. இன்னும் 5 நிமிஷத்துல என் மீனாட்சி அக்கா வந்துரும். நான் போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க என்ன பண்றீங்க? அவங்க வேலையா அவங்க பாத்துக்கோங்க. நான் இந்த உடனே வந்துடுறேன். அம்பு. ஐயோ போதும், நிப்பாட்றியா? அன்புடன் மீனாட்சி அம்மா வருக. அட அட அடா, சூப்பர் சக்தி. மருமவனே, இப்ப என் மீனாட்சி அக்கா வந்துரும். வந்ததும் ஆரத்தி எல்லாம் நான் எடுக்க சொன்னானு என் மண்டையிலே கொட்ட போகுது. ஆனா மருமகனே, என் மீனாட்சி அக்கா கையால கொட்டு வாங்கி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? அட, என் தெய்வம் என்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில போச்சோ அன்னைக்கே இந்த வீடும் மெஸ்ஸும் ஆட்டங்கண்டு போச்சு. இனிமே எங்க அக்கா எப்படி பழையபடி உள்ள கால் எடுத்து வைக்குதோ அப்ப இந்த கஷ்டமெல்லாம் பஞ்சு மாதிரி பறந்து போகுதா இல்லையா பாருங்க. ஆமாக்கா. சரிக்கா, மீனாட்சி அம்மா எப்படி வராங்க? பஸ்லயா? ஐயே, கார்ல வராங்க. ஓ, கார்ல வராங்களா? சரி சரி சரி. அக்கா, யமுனாவும் துர்காவும் விழுந்து விழுந்து சமைக்கிறாங்க. அம்மா வந்ததுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு அதோ அந்த டைனிங் டேபிள் இருக்குல்ல, அத நடு வாசல்ல போட்டு நிலா வெளிச்சத்துல விடிய விடிய பேசணும்க்கா. நீ பேசுறதெல்லாம் பாக்கும்போது எங்க மீனாட்சி அக்காவை எல்லாரும் பிச்சு பிச்சு தின்றுவீங்க போல இருக்கே. அக்கா, நீ கண்ணு வைக்காதக்கா. கண்ணு வைக்கிறது இருக்கட்டும், ஆனா நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லுவேன். இனிமே எங்க அக்கா உங்ககிட்ட கோவப்படாம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐடியா. என்ன? நீயும் பட்டுக்குட்டியும் ஆளுக்கு ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்து
எங்க அக்கா கையில குடுத்தீங்கன்னு வச்சுக்குங்க, அது ஏன் உங்ககிட்ட மோதலுக்கு வரப்போகுது? அது பேர பிள்ளைங்களோட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கோம். அக்கா ஐயோ, என் மீனாட்சக்கா வந்துருச்சு, மீனாட்சக்கா வந்துருச்சு. யாருக்கா இவரு? தெரியலையே. தம்பி, இங்க மீனாட்சி மெஸ்ஸுங்கிறது மீனாட்சி மெஸ்ஸுங்கிறது இதுதான். உங்களுக்கு வழி காட்டினது எங்க அக்கா தானே. அவ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அவளை சீக்கிரம் வர சொல்லுங்க, ஆரத்தி எல்லாம் எடுக்கணும்ல. அப்போ மீனாட்சிங்கிறவங்க வீடு இதுதானா? ஆமாங்க. என்ன விஷயம்? ஒரு நிமிஷம் இருங்க. என்னக்கா? என்னவா இருக்கும்? அம்மா எங்க? யார் நீங்க? அம்மா, என்ன இதெல்லாம்? எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. மீனாட்சிங்கிறவங்க செத்து போயிட்டாங்க. இது அவங்களோட அஸ்தி. என்னடா சொல்றீங்க? என் தெய்வம் வந்ததும் ஆரத்தி எடுக்கணும்னு இருக்கும். என்னடா பேசுறீங்க நீங்க? ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மருமகனே என்னன்னு கேளுங்க. என்ன சொல்லிட்டு இருக்கான் இவன்? ஏங்க, என்ன சொல்றீங்க? ஏங்க, ஏதாவது உளராதீங்க. நீங்க ஏதோ தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்க மீனாட்சி அம்மா கார்ல வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சொல்லுங்கக்கா, மீனாட்சி அம்மா இன்னைக்கு வரதாதான்னு உங்ககிட்ட சொன்னாங்க. ஆமா, என்கிட்ட தான் சொன்னாங்க. எங்க அக்கா கார்ல தான் வந்துகிட்டு இருக்கா. இவன் என்னமோ குழப்பிக்கிட்டு இருக்கான். அறிவு கெட்டவனே, நாங்கெல்லாம் நல்ல காரியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். என்னத்தடா வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் நானே ஆடி போயிட்டேன். மருமவனே, இவனை முதல்ல வெளியே அனுப்பிடுங்க. எங்க அக்கா வரும்போது இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பா? போயா போயா, வெளியே போயா. இல்லம்மா, இது மீனாட்சியோட அஸ்தி தான். இல்ல, இது எங்க அம்மாவா இருக்க முடியாது. இவங்களுக்கு இந்த போக சொல்லு. இது பாருங்க, இது மீனாட்சி அம்மாவுடைய பைய. இது அவங்க செத்து போன இடத்துல கிடைச்சது. இதுல அவங்க புடவையெல்லாம் இருக்கு பாருங்க. அக்கா, அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா, அவசரப்படாதீங்க. அக்கா, அப்படிலாம் எதுவும் இருக்காதுக்கா. இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? காசியில ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். அதுல மீனாட்சி அம்மா இறந்துட்டாங்க. கடைசியில மிஞ்சினது இந்த அஸ்தி மட்டும்தான். அவங்க பையில இருந்து தான் அட்ரஸ் கிடைச்சது. அதான் நேரில் வந்து அந்த அஸ்தியை கொடுக்கலான்னு வந்தோம். கொடுப்பா, இந்தாங்க, குடிங்க.
வரோம் சார். வரோம் தம்பி. அக்கா அக்கா